ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற பச்சை மிளகாய் காம்பை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறையும் ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் பார்த்தீங்கன்னா பல்லி, பாச்சா, எறும்பு, அட்டை, ஸ்பைடர், அதே மாதிரி நிறைய உயிரினங்கள் நம்ம வீட்டில் தொல்லை கொடுக்கறதுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த சொல்யூஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் 2 சொல்யூஷன் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாய் காம்பை எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காம்பை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டே நைட் ஊற வைக்கணும். ஸோ அதுக்காக இதில் நான் 1 கிளாஸ் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். சூடு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நார்மல் வாட்டர் சேர்த்தா போதும். இதை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த பச்சை மிளகாயில் காம்பில் இருக்க காரம் அந்த தண்ணியில் நல்லாவே இறங்கி வரும். ஸோ இதை நம்ம ஃபுல் டே மூடி போட்டுடலாம். நெக்ஸ்ட் டே நம்ம லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் நல்லாவே ஊறி வந்திருக்கு. அதோட காரம் நல்லாவே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வினிகர் தான் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்க்குறனால இந்த லிக்விட் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் பள்ளி தொல்லை இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தோட வாசனையில் அந்த பள்ளி அந்த இடத்துலே வராது. பள்ளி, பாச்சா, பூரா எதுவாக இருந்தாலும் இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த காரத்தோட தன்மை அந்த லிக்விடில் இருக்கிறனால பள்ளிகளுக்கு இந்த வாசனை பிடிக்கவே செய்யாது. மேக்ஸிமம் நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா பள்ளியோட பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். ஃபுட்டை நம்ம எவ்வளோ தான் சேஃபாக வச்சுருந்தாலும் பள்ளிகள் மேலே எச்சல் போட்டுரும். ஸோ இந்த மாதிரி இந்த லிக்விடை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வெளியேருந்து கெமிக்கல் லிக்விட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற லிக்யூடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க தூக்கி போடுற வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற பச்சை மிளகாய் காம்பை வச்சு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே இந்த லிக்விட் பயன்படுத்தலாம். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துலலாம் அடிக்கணுமோ அந்த இடத்துலலாம் அடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸி தான். எங்கெல்லாம் உங்களுக்கு பள்ளியோட பிரச்சனை, பாச்சாவோட பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வரவே செய்யாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு லிக்விட் ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் சேர்க்கக்கூடிய பொருள் டெட்டாயில் தான். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் டெட்டாயில் இருக்கும். ஸோ அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். நீங்கள் மெனக்கட்டு வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பருவத்தில் ஆக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ஸு. நம்ம தலைவலிக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லையா, அந்த விக்ஸு வேப்பரப்பு தான். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த விக்ஸோட வாசனை பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அதில் ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும். அதனால் நம்ம இந்த லிக்யூடை சின்ன சின்ன பூச்சிகளுக்கு மேலே அடிக்கும்போது அந்த பூச்சி செத்து போயிடும். நம்ம எறும்புகளுக்கு மேலெல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த எறும்பு அங்கேயே செத்து போயிடும். ஸோ சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே இதில் செத்து போயிடும். பெரிய பெரிய பிராணிகள்லாம் இந்த பக்கத்தில் வரவே செய்யாது இதை ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல. ஸோ கண்டிப்பாக இந்த லிக்விடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை ட்ரை பண்ணி வீட்டில் டெமோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ இதை நல்ல பேஸ்ட் பருவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன பார்த்திங்கன்னா சூடு தண்ணி தான். நம்ம சூடு தண்ணி சேர்க்கும்போது அந்த மிக்ஸ் எல்லாமே நல்லா உருகி நல்ல ஒரு லிக்விட் பருவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும்.
அந்த விக்ஸ் எல்லாம் நல்லாவே இந்த சூடு தண்ணியில் நல்லா கலந்து வந்துடும். அதனால் மேக்ஸிமம் சூடு தண்ணியை நீங்கள் சேருங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே அந்த சூடு தண்ணியில் நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு. நம்ம லிக்யூடு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கங்கெல்லாம் அடித்து விட்டுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இதில் ஏதாவது ஒரு லிக்விடை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதெல்லாம் கொள்றதுக்காக வேறு ஏதாவது கடையிலேருந்து கெமிக்கல் கலந்த லிக்விட் வாங்குவோம். அப்படிலாம் வாங்காதீங்க. ரொம்பவே கெமிக்கல் கலந்த லிக்விடாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சிலப்போ ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் பின்னாடிலாம் நிறைய பள்ளி வந்து ஓடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பள்ளியோட பிரச்சனை எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக்குக்கு பின்னாடிலாம் நிறைய பள்ளி வந்து கூட்டம் கூடி எச்சல் போடும். ஸோ இந்த மாதிரி கிளாக்குக்கு மேலே நீங்கள் அடித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு பின்னாடியும் இந்த மாதிரி பள்ளி ஓடுற பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடித்து விட்டுட்டிங்கன்னா தலை தெறிக்க ஓடிடும் அது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துலலாம் அடித்து விட்டுருங்க. நம்ம கிளாக் வாங்கும்போது மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு கிளாக் வாங்கிக்கோங்க. அப்போ தான் பள்ளி வந்து உள்ளே போகாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூப்லைட்டு. மேக்ஸிமம் வந்து பள்ளி வந்து டியூப்லைட்லலாம் வந்து வாழும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எட்டி கூட பார்க்காது. இந்த மாதிரி கரப்பாம்பூச்சியெல்லாம் டக்குன்னு பார்க்கும்போது அடிக்கிறதுக்கு கையில் எதுவுமே இருக்காது. அந்த சமயத்தில் இந்த ஸ்ப்ரேயை வந்து அடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மயங்கிரும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது எடுத்து அடிச்சிடலாம். செத்து போகாது, ஆனால் மயங்கி இருந்துடும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது மேக்ஸிமம் வந்து கரப்பாம்பூச்சி வரவே செய்யாது. ஸோ அடிக்கடி வந்து வீட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சாமி ஃபோட்டோஸ் பின்னாடிலாம் அதிகமாகவே வந்து வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அப்படி இப்படின்னு வந்து ஃபோட்டோஸை நீக்கும் போது அங்கங்கேயே பள்ளி ஓடும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கங்கெல்லாம் நீங்கள் இந்த லிக்விடை வந்து பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். என் வீட்டில் நான் ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சுது. நீங்களும் இந்த லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பள்ளியோட பிரச்சனை எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷனில் குழந்தைங்க வாஷ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கையில் உள்ள எச்சில்லாம் கடந்துட்டு அதுலேருந்து எறும்பு வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எறும்போட தொல்லைகள் எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த வாஷ் பேஷன் சைட்லேயும் நல்ல ஒரு தொல்லைகள் இருக்கும், எறும்போட தொல்லை. ஸோ இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் வந்து சுலபமாக அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீரோ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி ஓடும், ஸ்பைடர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் அடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீரோக்கு அடியிலெல்லாம் வந்து நிறைய வந்து ஸ்பைடர் அப்படிலாம் இருக்கும், நிறைய பூச்சி தொல்லைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிராணிகள் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ பீரோக்கு அடியில் கூட நீங்கள் அடித்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த லிக்விட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான லிக்விட் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு கேப் தான் இருக்கும். அந்த இடத்துலலாம் கூட இந்த பள்ளியோட பிரச்சனை, பூச்சி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது ஆல் இன் ஒன் லிக்யூடு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஒரு பூச்சி தொல்லைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணிங்க அவ்வளோவே யூஸ்ஃபுல்லான ஒரு லிக்யூடு தான். ஸோ இந்த லிக்யூடு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you so much.